வைசப் கொஞ்சம் கைது செய்யப்பட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் சானு. ஓகே, இன்றைக்கு உண்மையிலே ஒரு முக்கியமான செய்தி என்று சொல்லலாம். நான் சானு மந்திக்க மக்களே, உண்மையிலேயே சோசியல் மீடியாவில் இப்போ நேற்று முன்னாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான கேள்வி வந்து எங்களோட வைசப் கொஞ்சம் கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குங்க. மற்றது இது கைது பண்ணித்தாரா இல்லை எங்கள் வீட்டையான்னு சொல்லி சில பேர் கேட்குங்கண்ணே. அதாவது சந்தேகமாக இருக்கு. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்ன மக்களே, உண்மையிலேயே வைசப் கொஞ்சம் வந்து மட்டக்களப்பு சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்றைக்கு 2 நாள் என்ன சொன்னோம், 2 நாள் ஆயிடுச்சு. ஓகே, உண்மையில தெரிஞ்சிருக்குமே என்ன கைது செஞ்சாருன்னு சொன்னால் அனுஷன் தப்பு பண்ணித்தாரு. என்ன தப்பு பண்ணித்தாரு சானு? மக்களுக்கு உதவி செய்யறதுதான் அவர் செஞ்ச தப்பு. ஓகே, பார்த்தீங்களா, மக்களுக்கு உதவி செய்ய போனதான் அவர் தெரிஞ்ச தப்பு. அதான் மக்களுக்கு பொது நலத்துக்கு உதவி செய்ய போனாரே, அதான் இன்றைக்கு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் கைதாகி உள்ளார். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உண்மையிலே நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்தத்தில் பொங்குறாங்க. அந்த பொங்குறாங்க யாருன்னு தெரியல, நடுவில் இருந்தாலும் பொங்குறாங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்ல இருந்த மக்களே, நீங்கள் வந்து சந்தோஷப்படுறது நல்லது இல்லையா. நாளைக்கு உங்களோட வீட்டை உங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும். அது அனுஷன் வந்து அவன் வீட்டுக்கோ இல்லை அவனுக்கோ இல்லை அவனோட குடும்பத்துக்குள்ளேயோ அவன் சொந்தத்துக்குள்ளேயோ அந்த பிரச்சனைக்கு போகல. அவன் வீடியோபடியாக வழங்கி கொள்ளுங்க. அவன் வந்து போன என்னதுக்காக, பொது நலத்துக்காக. ஏன்னா பொது நலத்துக்காக, ஏதாவது நாளைக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தான். இன்றைக்கு அதனாலதான் அவனுக்கு நீங்க எல்லாம் கொடுத்த தண்டனை வந்து சிறைச்சாலை. என்ன செய்யற, அவன் என்ன நடந்தாலும் மக்களுக்காக சேவை செய்யறதை விட மாட்டான். ஆனா மக்கள் நீங்க தான் மக்களையும் மேலே புரிஞ்சுக்கணும். நிறைய மக்கள் மேலே கவலையா கிடக்கு. நிறைய கமெண்ட் பண்றீங்க அனுஷன் வரணும்னு சொல்லி. அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல நீங்க அண்டு. ஏன்னா வரும்போது நான் பாலச்சனை போலீஸ் நிலையத்தில் நிற்பேன், நீங்க எத்தனை வாரீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி அங்கே வந்தார்கள் வரும் 2 பேர். அந்த ஊர் மக்கள் கூட ஒரு ஆதரவு கொடுக்கல. அவன் வந்து இதோட எத்தனை வழக்கு, 2 வழக்கு 6 கேஸ் மொத்தம். யாருக்காக? எல்லாம் மக்களுக்காக செய்யறான். ஆனா அந்த மக்கள் வந்து யாருமே கை கொடுக்காம நானண்டா காணல. நிறைய பேர் தெரிஞ்சுக்காது. அதுவும் வந்து எங்களுடைய அனுஷன் ஐடியில வந்து போடல. நாங்கள் தெரியும் உங்களுக்கு சிறைச்சாலைக்கால. அதனால வந்து டிக்டாக் ஐடியில போடுறேன். இந்த 1 வயசுல மேலே இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிஞ்சு கொள்ற மட்டும் இல்லாத உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க மக்களே. அனுஷனை வழியில் எடுக்கிறது நீங்கள் தான் ஒரு சப்போர்ட் செய்யணும். என்ன செய்யற, அவன் உண்மைக்கு குரல் கொடுத்தான். இன்றைக்கு எப்படி நிலைமையில இருக்கான், கவலையாக கிடக்க மக்களே. உண்மையிலே அனுஷன் இல்லாமல் நீங்க எல்லாரும் சப்போர்ட் கிரிப்பேன்தான் இந்த நிலைமைக்கு அவர் போயிட்டார். அதுதான் என்ன செய்யற, பொது நலத்துக்காக போனவனுக்கு இன்றைக்கு இப்படி நிலைமைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பயங்கர கவலையாக இருக்கு. ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி சத்தியமாக தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, அனுஷன் வந்து இன்னும் சிறைச்சாலையில் இந்த வெளியில் வரல, சிறைச்சாலையில் இருக்காரு. எதிர்வருகின்ற தினங்களில் தான் கோர்ட்ஸில் தான் முடிவெடுக்கப்படும் என்ன எப்படி வரும்னு சொல்லி. கடவுளை வணங்குங்க, எல்லாரும் கடவுளை கேட்டுக்கொள்ளுங்க. நமக்கு உதவி செஞ்ச அனுஷன் வழியில் நினைச்சு கொள்ளுங்க. வெளியில் வந்தால் தான் இன்னும் நிறைய மக்களுக்கு சேவை செய்வானவன். சேவை செய்யறதுக்காக பிறந்தான். என்ன செய்யணும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய அப்படி நிலைமையில் இருக்கான். பரவாயில்ல, அவன் மனசு நல்ல நினைச்சானும். அவன் பயப்படலை. அவன் என்ன கொலை செய்யலை. அவன் கொலை செய்யலை. பரவாயில்ல, மக்களுக்காக சேவை செய்ய இந்த நிலைமையில் இருக்கான். அப்படியே நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்கிறோம். பாய்.